ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நம்ம தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் சைடிஷான உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறோம். இது சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மெத்தட் தான். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அந்த உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறவும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இதை கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி வச்சு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பல்லாரியும் 2 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது பொரியல் ரெசிபிங்கிறதுனால வெங்காயம் முழுமையாக வதங்கணுங்கிறது கிடையாது, நல்லா சாஃப்டாக வதங்கி வந்தால் போதும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய மனம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கூட சேர்க்கிறதா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் கட் பண்ண வேண்டாம், சின்னதாகவும் கட் பண்ண வேண்டாம். இதை மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஒரு துண்டு பெருசாகவும் ஒரு துண்டு சின்னதாகவும் கட் பண்ணாதீங்க. அப்படி கட் பண்ணிங்கன்னா ஒன்று வெந்தும் வேகாமலும் இருக்கும். முதல்ல நீங்கள் உப்பு மசாலா பொருட்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. வதக்குனதுக்கு அப்புறமா மூடி போட்டு குறைவான தீயில இதை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக அதுலேருந்தே ஆவி தண்ணி பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் அது நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ ஒரு அட்டை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா நமக்கு இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும், 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. இதில் தனி மிளகாய் தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே இது நல்லா சுருள நம்மளுக்கு வதங்கி வரும். இப்போ இதில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குறைவான தீயில மூடி போட்டு வச்சோம் அப்படின்னாலே சீக்கிரமாக வந்துடும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஆனால் அப்பப்போ நீங்கள் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும். அப்படி இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உருளைக்கிழங்கு உடனே நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்க சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சு. ஒரு சிம்பிளான ரெசிபி தான். உங்களுக்கு இது நல்ல மொறுமொறுப்பாக வேணும் அப்படின்னா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும். இல்லை தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு அப்படின்னா இதை மாதிரி நீங்கள் சாஃப்டாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஒரு சிம்பிளான ரெசிபி பார்த்தீங்களா? ரொம்பவே சூப்பராக இருக்கும். அர்ஜென்ட் டைமில் இந்த ரெசிபி ரொம்பவே கை கொடுக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.